அன்பு வணக்கம். சிந்தனைக்காக ஒரு சில நொடிகள் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு ப்ராக்டிக்கலாங்க ஒரு உண்மை தெரியணும். அதாவது எல்லாருமே ஒரு வெற்றியாளர் ஆகணும், சாதனையாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓடுறோம். ஏன் ஆகிறதில்ல? யோசனை பண்ணியிருக்கீங்களா? நம்ம வரலாற்றை புரட்டி பாருங்கள். மகாத்மா காந்தி எடுத்துக்கங்க, அம்பேத்கர் எடுத்துக்கங்க, பகத்சிங் எடுத்துக்கங்க, வஉசி எடுத்துக்கங்க, பாரதியார் எடுத்துக்கங்க, ஆபிரகாம் லிங்கன் எடுத்துக்கங்க, நெப்போலியன் எடுத்துக்கங்க. இது மாதிரி பல வரலாற்று நபர்களை நீங்கள் எடுத்துக்கங்க. அவங்க படாத அவமானங்களா, அவங்க படாத தோல்விகளா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு தான் சாதனையாளர்களே ஆகிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் தோக்கிறவங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டாலே அவர்கள் நாளைய வெற்றியாளர்கள். இவ்வளோ தான் ஃபார்முலா. ஓகேங்களா? எப்போவுமே பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு தான் நிறைய அடி விழுகும், தகரத்துக்கு அடி விழுகாது. அதே மாதிரி அவங்கெல்லாம் தங்கம் அப்படின்னா நம்மளும் தங்கம்தான். ஏன்னா நம்மளும் ஒரு அவமானங்கள், ஒரு தோல்விகள், ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் பட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளாம் தங்கம். ஓகேங்களா? அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி சிந்தனையை பயன்படுத்தி நம்ம செயல்பட்டால் நம்மளும் நாளைய வெற்றியாளர்கள் தான். சோர்ந்து போயிடாதீங்க. வரலாற்று நபர்கள் யாருமே சாதனையாளர்கள்லாம் அப்படின்ட்டு வரல, அப்படியே ஒரே நாள்லையோ 2 நாள்லையோ வரல. எல்லா அவமானங்கள், எல்லா துக்கங்கள், எல்லா வேதனைகள் எல்லாம் பட்டு தான் அவங்க சாதனையாளர்களாக வந்திருக்காங்க. ஸோ அவர்களும் தங்கம், அவமானப்படுற ஒவ்வொருத்தரும் தங்கம் தான். நீங்களும் நாளைய வெற்றியாளர்கள் தான். சிறப்பாக செயல்படுங்க. வெற்றியாளராக வருவதற்கு எல்லா தகுதிகளும் நமக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. சிறப்பாக செயல்படுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான அற்புதமான தலைப்பில் சந்திக்கலாம். நன்றிங்க, மகிழ்ச்சிங்க.